வணக்கம் நண்பர்களே, காலைல 5:30 மணிக்கு எழுந்துச்சு நாளை தொடங்கியாச்சு. பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டு ஆரன்னா கேட்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதனாலும் கேட்குறேன்னா, நான் ஒரு பார்க்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எங்கடா எந்த பார்க்கில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. நம்ம ஊட்டி வரைக்கும் வந்திருக்கேன். அண்ணன் ஒருத்தர் காம்படிஷன், அதாவது பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறாப்பில், அதுக்கோஸ் தான். இதுவே சனிக்கிழமை எடுத்த வீடியோ சனிக்கிழமையே போஸ்ட் பண்ண முடியல, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்காவாக ரன்னிங்னா முடிச்சாச்சு. நம்ம காலைல என்ன பண்ணுவோங்கிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஹச்ஐடி ஒர்க் அவுட் தான். ஹச்ஐடி ஒர்க் அவுட்டும் பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒன்று கருத்து ஒன்று பகிர்ந்துக்கணும். என்ன கருத்துன்னு கேட்குறீங்களா? என்னோடய வீடியோவில் ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணுறேங்கிறத பண்ணலான் இருக்கேன் நண்பர்களே. சும்மா வீடியோக்கோசம் ஆக்டிங் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறேங்கிறத பொறுமையாக காமிப்போம். அதாவது இது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமான்னு தெரில. அடுத்தவன் வாழ்க்கையை பார்க்குறது எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட், இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால தான் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி ஒர்க் அவுட்னா பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம். பக்காவாக பண்ணி முடிச்சு ரூமுக்கு கிளம்பி வந்தோம். அங்கங்கே ஒரு கிளிப்பு, அதாவது என்னை கவர்ந்த கிளிப்பெல்லாம் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க. நேராக வந்தோன்னா சுட சுட ஒரு கருப்பு காப்பி தான் நண்பர்களே. பக்காவாக வாங்கி போட்டு முடிச்சுட்டு என்னடா இதுன்னு கேட்காதீங்க. இது மூணையும் என் ஹவுஸ் ஓனர் பாட்டி மேலே தூக்கி வைப்பான்ட்டாங்க. சரி நமக்கும் இது ஒர்க் அவுட் மாதிரி இருக்குன்ட்டு போட்டு முடிச்சுட்டு காலை உனக்கு வந்து 3 சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ஒரு காஃபி ஹவுஸ் போனேன் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும், வீடியோவில் கிளிப் ஆட் பண்ணால் நான் எஸ்தட்டிக்காக இருக்கேன், அந்த ஒரு காரணத்துக்கு என்ன இல்லை நண்பர்களே. அது எனக்கு கவர்ந்துச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்ன நண்பர்களே, ஒரு தண்ணி பழத்தை சாப்பிட்டு நேராக ரூமுக்கு வந்து நண்பன் கூட கேரம் போர்டு விளாண்டோம். நம்ம இப்போ வந்து ஒரு பிகினர் தான் கேரம் போர்டில், போக போக கொஞ்சம் ஸ்கில்லை வளர்த்துக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கேரம் போர்டு ரூம்லேயே வாங்கி போட்டாங்க, அதை பக்காவாக பண்ணுறோம். இவர் தான் நண்ப அண்ணன் தான் ஊட்டியில் பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறாப்பில் நாளைக்கு. ஸோ அதாவது நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே ஊட்டியில் ஒரு பார்க்கில் இருந்தால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் நேற்று நைட்டே கிளம்பி பக்காவாக வந்துவிட்டோம். நாங்கள் 3 பேர் தான் நண்பர்கள் வந்தோம். நேராக ஊட்டியில் வந்து ரூமை போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடி பில்டிங் நடக்கிற ஏரியா, அதாவது கோத்தகிரி போயிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் நண்பர்களை வந்தோம். வந்து இறங்கவே 12 மணி ஆகிடுச்சு. ஒரு பஸ்ஸு கிடையாது கோத்தகிரிக்கு. சரி என்ன பண்ணுறது, ஊட்டிக்கும் வந்துட்டோம். வந்துட்டு நேராக ஐயாவை பார்த்தோம். ஐயாட்ட ஒரு டீயை வாங்கி போட்டோம். ஐயா எவ்வளோ செட்டிங்காக நிற்க அவ்வளோ குளூர். நம்மளும் நேராக ஊட்டியில் வந்து ஒரு ரூமை போட்டு ஸ்டே பண்ணியாச்சு நண்பர்களே. என்ன ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆனால் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, பாய்.